ஒரு பெண்ணா இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா முயர்ந்து மேல வர்றதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட தோல்விகளை நினைச்சிட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்றேன், பெண்களுக்கு முக்கியமா சோர்ந்து உக்காராதீங்க. தன் நம்பிக்கையோட எழுந்து உழைச்சு சாப்பிடுங்க, உழைச்சு குழந்தைங்களை காப்பாத்துங்க, குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கும். என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். சோர்வுன்னு உக்காராதீங்க. சோர்வுன்னு உட்காந்து அதுவே ஒரு சோம்பேறி ஆயிடும். அதனால நம்ம முன்னுக்கு வரலான்னு மனசுல நினைச்சிட்டோம்னா எதை வேணாலும் செய்யலாம். பெண்கள் சாதிக்காதது ஒண்ணும் கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு இப்போ வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு எடுக்கிறாங்கல்ல, சோ அந்த டைம்ல உங்களுக்கு எப்படி அது வந்து ஒரு மகிழ்ச்சியா இருக்கா, இல்ல வந்துட்டு எப்படி உங்களுக்கு அதை ஃபீல் பண்றீங்க? ஃபீல் பண்றேன்னா, ஏதோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கஸ்டமர் பரவாயில்ல, அது நல்லதுதான். வீடியோ எடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கை வரலாற கொண்டு வந்து காமிக்கிறாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இப்ப லைனுக்கு போயிட்டு அந்த ஆன்லைன் பேப்பர் வாங்கணும். அதுக்கு முன்ன கார்டு பேப்பர்னாக்கா அந்த கார்டு இருக்கு பாத்தீங்களா, குறைஞ்சது ஒரு 50 வருஷம் நான் பால் எடுக்கிறேன்னா எல்லாமே கார்டு தான். இந்த ஒரு வருஷமா தான் இந்த ஆன்லைன்ல பேப்பர் எடுங்க அப்படின்னு சொல்றதுனாலதான் என்ன பண்றாங்கன்னா, சில பேர் எடுக்க முடியல தங்கம், நீ 10ஆம் தேதி வா அப்படின்னு அப்படியே நடந்துக்கினே இருப்பேன். சரி எடுக்கிறாங்க, எடுக்கிற வீட்டுல மட்டும் வாங்கிட்டு 16 தேதிக்குள்ள எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு உடம்புல எல்லாம் பிபி சுகர் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப நல்லா ஸ்ட்ராங்கா ஓடியாறதுனால வந்து பிபி சுகர் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. சின்ன பசங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா பிபி சுகர் இப்பவே நிறைய இருக்குன்னாக்கா சந்தோஷமா இருக்கு பாட்டி அதெல்லாம் கேட்கும் போது உங்ககிட்ட வந்துட்டு. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு உழைக்கிறது ஏன் தெரியுமாமா, எவ்வளவு படி ஏறி இறங்குறோம் நடக்கிறோம்னா அவ்வளவு நமக்கு நோய் இருக்காது. பரவாயில்ல பாட்டி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்கும் போது. நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப உணர்ச்சி பூர்வமா சொல்லியிருக்கீங்க எங்ககிட்ட. ஏன்னா மத்த பெண்களும் இந்த வீடியோல பாக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 75 வயசுலயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விமன் இருக்காங்க அப்படின்ற போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இந்த வீடியோ பாக்குற வியூவர்ஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில தோல்வி அடையும் போது நம்ம அப்படியே அந்த தோல்வியை நினைச்சு கஷ்டத்துல நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துராம அது எல்லாத்தையும் நம்ம ஒருத்தர் எழுந்துச்சு நம்ம வந்து மேலுக்கு போகும்போது தான் நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு நாள் வந்துட்டு நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டியோட ஸ்டோரியில இருந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த வயசு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிற ஒரு வயசு அப்படிதான். ஏன்னா 60ன்றத வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது பாட்டிக்கு வந்து 75 ஆகுது. ஸோ அவங்க ரெஸ்ட் எடுக்கிற வயசுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட பால் பாக்கெட்ஸ் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீடு வீடா வந்துட்டு 7 ஸ்ட்ரீட்ஸ் வந்துட்டு போய் போடுறாங்க அப்படின்ட்டு பாட்டிக்கிட்ட இருந்து நான் கேட்டுக்கிட்டேன். ஸோ கண்டிப்பா நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பாட்டி மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்றேன். ஸோ நீங்களும் வந்து அந்த பாட்டி பத்தி என்ன நினைக்கிறீங்க, தங்கம் பாட்டி அடையார், ஸோ அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.